ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதிரடியாக வங்கியில லோன் வாங்குறவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. அனைவருமே வீட்டு கடன் அதே மாரி நிறைய வகையான கடன்கள்லாம் வாங்கியிருப்பேன். பார்த்தீங்கன்னா, இதில லட்சக்கணக்கான கடன்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. வீட்டு லோன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, வீட்டு கடன் தான் வாங்கியிருப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி வராங்க. அதில பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இஎம்ஐ கட்டுவதில வட்டி குறைகிறது. இந்த நிலையில் தான் அதிரடியாக லோன் வாங்கியவர்களுக்கு அடித்திருக்கக்கூடிய ஒரு யோகம் கூட சொல்லலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 2026க்கான பட்ஜெட் தாக்கல்ல பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அ அமல்படுத்த போறாங்க. இந்த நிலையில் தான் இப்ப அதிரடியாக பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரிசர்வ் வங்கி அதிரடியான எதிர்பார்ப்போடு இருந்த நிலையில இப்ப லோன் வாங்குறவர்கள் அனைவருக்குமே அடித்திருக்கக்கூடிய ஜாக்பாட் அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா, வெளியிட்டிருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் 2025ல பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான லோன் வாங்குறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதத்தில ரோபோசெட் வட்டி ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய குறைத்திருந்த நிலையில நிறைய மாற்றங்களும் கொண்டு வந்திருந்தாங்க. இதை விட மாற்றம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சில லோன் வாங்குறவர்களுக்கு வீட்டுக்கடன், அதே மாரி நகைக்கடன். வங்கியில எந்த வங்கியில பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த வங்கியில பொதுத்துறை வங்கியில யாரெல்லாம் லோன் வாங்கியிருக்கீங்களோ, உங்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு யோகம் அடிக்க போகுது. பார்த்தீங்கன்னா, ரோபோசெட் வட்டி குறைய போகுது. இஎம்ஐ வட்டியில நிறைய வகையான வட்டிகள் போடுறாங்க இல்லையா? வங்கிக்கு பொறுத்த மாரி வட்டிகள் மாறுபடும். இந்த நிலையில இப்ப அதிரடியாக இஎம்ஐ வட்டி பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் ஒரு வட்டி அதிகரித்து வங்கிகள் வாங்குவாங்க. இதில பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அனைத்து வங்கியிலும் ஒரே மாதிரியான வட்டிகள் தான் வாங்கணும் அப்படின்ற மாரி முன்வைத்திருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். என்னென்ன அப்டேட்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதில பார்த்தீங்கன்னா, அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி கீழ தான் பார்த்தீங்கன்னா, அனைத்து ஒரு வங்கிகள் அனைவருமே அனைத்து வங்கியுமே செயல்படுது. இதில இந்திய ரிசர்வ் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, புதிய ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. இதில பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெற உள்ள தனது பணவியல் கொள்கை ஆய்வுக் கூட்டத்தில் ரோபோசெட் வட்டி விகிதத்தை மேலும் 0.25% குறையும் என்று பேங்க் ஆஃப் அமெரிக்கா பொருளாதார நிபுணர் பார்த்தீங்கன்னா, கணித்துள்ள நிலையில் தற்போதைய வட்டி குறைப்பு சுழற்சியின் கடைசி மாற்றாக இது இருக்கலாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ பார்த்தீங்கன்னா, ரோபோசெட் வட்டி பார்த்தீங்கன்னா, இது இந்த வருடத்தில கடைசியாக கூட இருக்கலாம். முதல்ல பார்த்தா அதுக்கப்புறம் 2027 தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோசெட் வட்டி மாற்றி அமைக்கப்படும் அப்படின்றத ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி வட்டி குறைப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கால பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலுமே, பொருளாதார வளர்ச்சி மற்றும் மந்தமடைய வாய்ப்புள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கை எடுக்கும் என நம்புகின்ற நிலையில் பொருளாதார வளர்ச்சியில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு ரோபோசெட் வட்டி விகிதத்தை பார்த்தீங்கன்னா 5.25% குறைத்த ரிசர்வ் வங்கி தனது அதிகாரத்தை பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்று அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே 0.25% வட்டி விகித குறைப்பு ஏற்பட்டால் ஒரு சராசரி வீட்டு கடனில் ஹவுஸ் லோன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாரி என்பதை கணக்கீட்டில் முதலீடுகளிலும் சில மாற்றங்களும் வெளியிட போறாங்க. அதே மாரி கடன் தொகை பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, தற்போதைய வட்டி பார்த்தீங்கன்னா 9% பார்த்தீங்கன்னா இருக்கு. இருந்து வரும் நிலையில கடனை திரும்பி செலுத்தும் காலம் 20 ஆண்டுகள் இவ்வளோ வட்டிகள் வாங்குறாங்க. இருந்தாலுமே இஎம்ஐ குறைந்த பட்சத்தில தற்போதைய இஎம்ஐ வட்டி பார்த்தீங்கன்னா 9% இருக்கும்போது நீங்கள் மாதம் ₹44,986 பார்த்தீங்கன்னா, நீங்க மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாரி இருக்கும். இந்த நிலையில புதிய மாற்றத்தில பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 8.75% ஆக குறைத்தால் 0.25% குறைப்பு உங்கள் இஎம்ஐ மாதம் 44,986
186 வந்து குறையும் அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போடு வந்து இருந்திருக்காங்க. இருந்தாலுமே வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதியிலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாற்றங்கள்லாம் வங்கியில வந்து வரப்போகுது. சில மாதாந்திர சேமிப்பு கணக்குகளும் பார்த்தீங்கன்னா, இந்த மூலம் ஒவ்வொரு மாதமே உங்களுக்கு ரூ. 800 மிச்சமாகும். அதே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஆண்டு கால முடிவில் வந்து வட்டியை வந்து தொகையில் மட்டும் சுமார் 1.92 வரை உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அந்த மாரி 2,00,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து லாபமாக வந்து கிடைக்க போகுது அப்படின்றத வந்து புதிய ரோபோசெட் வட்டியில புதிய மாற்றத்த வந்து கொண்டு வருவாங்க. அதுவும் பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றங்கள் வந்து வரப்போகுது. நீங்க மாத தவணை வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ வந்து குறைக்காமல் அதே தொகையை வந்து செலுத்தி வந்தால் கடனை திரும்பி செலுத்தும்போது காலம் எவ்வாறு குறையும் என பார்ப்போம். அதே மாரி கால அளவு குறைப்பு வட்டி 0.25% குறைந்த பிறகும் நீங்கள் பழைய இஎம்ஐ தொகை வந்து 44,986 வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செலுத்தி வந்தால், உங்களுடைய கால கடன் சுமார் வந்து பார்த்தீங்கன்னா 10 முதல் 12 மாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோபோசெட் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்துரும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அதுக்குள்ளே 1 வருடத்திற்கு முன்னாடியே நீங்க வந்து கட்டி முடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி புதிய மாற்றத்த கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 பட்ஜெட் தாக்கல்ல இந்த புதிய மாற்றத்த கொண்டு வர போறாங்க. இந்த முறையில் காலத்தை குறைக்கும் பொழுது, உங்களுக்கு வட்டி சுமையில் சுமார் 4,40,000 வரை மிக பெரிய சேமிப்பு கிடைக்கும். பெரும்பாலான வங்கிகள் வட்டி குறையும்போது தானாகவே உங்கள் கடன் காலத்தை தான் குறைக்கும் என்று சொல்வார்கள். இருந்தாலுமே உங்களுக்கு இஎம்ஐ தொகை குறைக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் வங்கியில அணுகி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தனியாகவே வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. பணப்புழக்கத்தில பார்த்தீங்கன்னா, வட்டி விகித குறைப்புடன் சந்தையில பழக்கத்தை அதிகரிக்கவும் ரிசர்வ் வங்கி முக்கிய நடவடிக்கை வந்து எடுக்கும். சுமார் 2,00,000 கோடிக்கும் அதிகமான புழக்கத்தை ஏற்கனவே ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள நிலையில், சந்தையில் பணப்புழக்கத்தை சீராக வைத்திருக்கக்கூடும் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த நிலையில் தான் ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நிறைய விதமான பேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்ஸுக்கெல்லாம் வந்து மாற்றியிருக்காங்க. இந்த ரூல்ஸின் அடிப்படையில் தான் மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, வங்கியில் வந்து குவிந்திருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள் வந்து இருந்த நிலையில பிப்ரவரி கூட்டத்தில் வட்டி குறைப்பு வழங்கப்பட்டால் அதுவே இந்த சுழற்சியின் கடைசி குறைப்பாக இருக்கும். ஒரு வேளை வட்டி குறைக்காவிட்டால் எதிர்காலத்தில் வட்டி வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகளே வந்து ரிசர்வ் வங்கி வந்து தெரிங்காது என நிபுணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலியாக கோச்சம் வந்து எழுப்பியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அனைத்து பொதுத்துறை வங்கிகளுக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. வருகின்ற 2026 பட்ஜெட் தாக்கல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குறைக்க போகிறாங்க. அதே மாதிரி அனைவருமே பார்த்தீங்கன்னா, வீட்டு லோன் வாங்குறவங்களுக்கு 50 லட்சத்துக்கு மேலே வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோன் வாங்கிறவங்களுக்கு அனைவருக்குமே இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வங்கிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க. லோன் வாங்குறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக கூட வந்து இருக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்முடைய